வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். டாக்டர் சார். நேத்து பாருங்க சமூக வலைதளங்கள், அப்புறம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எல்லாத்துலயுமே வந்து அசோக் நகர்ல அரசு பள்ளியில நடந்த ஒரு விஷயம் தான் வந்து ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டது. இன்னைக்கு இன்னொரு வீடியோ சமூக வலைதளத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு. அதாவது மதுரையில வந்து புத்தக கண்காட்சி நடக்குது. இந்த புத்தக கண்காட்சியில ஆன்மீக பாடல்கள்லாம் வந்து அவங்க ஒலிபெருக்கி மூலமா போட்டிருக்கிறாங்க. இதுல கருப்பண்ணசாமியை பத்தி ஒரு பாடலை போட்டிருக்கிறாங்க. அதற்கு அங்க இருக்கக்கூடிய சில பள்ளி மாணவிகள் சாமி ஆட்டம் ஆடினதை வந்து வீடியோ எடுத்து வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. பார்க்கும் பொழுது உண்மையிலேயே ரொம்ப வேதனையாக இருந்தது. இதை எதிர்த்தும் நிறைய குரல்கள் சமூக வலைதளங்கள்ல விமர்சனங்களை வந்து பதிவு பண்ணிட்டு வராங்க. முதல்ல எப்படி ஒரு புக் ஃபேர்ல புத்தக கண்காட்சியில ஏன் இப்படி கத்தி பாடல்கள்லாம் எதுக்கு போடுறீங்க, அதனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இன்னும் சில பேர் வந்து குழந்தைகள், அதுவும் பள்ளி குழந்தைகள் இந்த மாதிரி சாமி ஆடுறாங்க, இதெல்லாம் வந்து போட்டோ வீடியோ எல்லாம் எடுத்து வைரல் பண்ணிட்டு இதை வேற பெருமையா பேசிட்டு இருக்கிறீங்க, இதெல்லாம் அறிவியலுக்கு எதிரான ஒரு விஷயங்களாச்சு, இதெல்லாம் வந்து நம்ம மக்களுக்கு, நம்ம அடுத்த தலைமுறைக்கு கடத்துறோமே, இதெல்லாம் எவ்வளவு ஆபத்தான விஷயம். ஒரு பக்கம் திராவிடம், சமூக நீதி, பெண்களுடைய முன்னேற்றம் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம், இன்னொரு பக்கம் இது போன்ற மூட நம்பிக்கைகளை ப்ராபகேட் பண்ற மாதிரி இந்த வீடியோஸ் நம்ம கடத்துறோமே அப்படிங்கிற வருத்தத்தையும் நிறைய பேர் பதிவு பண்ணியிருப்பாங்க. முதல்ல ஒரு விஷயம் நாம தெளிவா தெரிஞ்சுக்கணும். இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய உளவியல் காரணங்கள், இந்த சாமி ஆடுறது, ஹிஸ்டரிக்கல் ஆடுறது, இது போன்ற விஷயங்கள்லாம் வந்து நிறைய நாம வந்து சயின்டிஃபிக்கா இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணங்கள்லாம் நிறைய நம்ம பேசிட்டோம், தொடர்ந்து சொல்லிக்குவோம். இதெல்லாம் வந்து அறிவியல் ரீதியா அணுக வேண்டிய ஒரு விஷயங்கள். இதை வந்து உடனே பக்தி முத்தி போச்சு, சாமி வந்து இறங்கிடுச்சு, அந்த பெண்ணுக்கு வந்து தெய்வீக அருள் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி இதை அலட்சியப்படுத்துவதை விட இதுக்கு பின்னால இருக்கக்கூடிய அறிவியலை தெரிஞ்சுக்கிட்டோம்னா உளவியல் ரீதியா இவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு அதை தகுந்த நேரத்துல நாம சரி செய்ய முடியும். பொதுவா நீங்க பாத்தீங்கன்னா இந்த சாமி ஆடுறவங்க பக்தி ரொம்ப அதீதமாகி போய் தன்னிலை மறந்து செயல்படக்கூடியவர்கள்னா இயல்புல நடைமுறையில சாதாரணமா இருக்கும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரோவர்ட்ஸா இருப்பாங்க. யார்கிட்டயும் அதிகம் பேச மாட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு தனியான ஒரு உணக்கம் இருக்கும், ஒரு கம்பெனி விளக்கம் இருக்கும், அதுக்குள்ளேயே இருப்பாங்க. அவங்க கிட்ட இந்த 2 வார்த்தையை வாங்கணும்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப கடினமான முயற்சி செய்ய வேண்டியிருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப இன்ட்ரோவர்ட்ஸா ஏதோ ஒரு விஷயத்த வந்து உள்ள அடக்கி வச்சுக்கிட்டு அதை வெளியில சொல்ல இயலாம சமூகத்துல வந்து மற்றவங்களோட எளிதில் பழகக்கூடிய அந்த திறமை இல்லாதவர்களா இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து உளவியல் ரீதியான கவுன்சிலிங் தான் நம்ம கொடுக்கணும். ரொம்ப இன்செக்யூரா இருக்கிறவங்க, ஏதோ ஒரு விதத்துல மன அழுத்தத்துல இருக்கிறவங்க, மன சோர்வுல இருக்கிறவங்க, இவங்களுக்கு தான் இது போன்ற விஷயங்கள்லாம் அதிகமா நம்ம பார்க்க முடியும். அப்போ இது சின்ன குழந்தை மாதிரிதான். உங்களுக்கு குழந்தைகளா இருக்கும்பொழுது பாத்தீங்கன்னா அட்டென்ஷன் சீக்கிங் பிஹேவியர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சின்ன குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப அதிகமா நம்ம செல்லம் காட்டுறதும் சரி, இல்ல ரொம்ப அவங்களை கவனிக்காம விட்டோம்னாலும் கவனத்தை நம்ம பக்கம் தீர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த குழந்தைங்க வந்து சில அடம் பிடிக்கும், அழுவும், ஆர்ப்பாட்டம் பண்ணும். இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? கிட்டத்தட்ட வயசானவர்களுக்கு இதே மாதிரி ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் பிஹேவியரா தான் இதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ இதற்கு பின்னால அவங்களுக்கு ஏதோ உளவியல் சிக்கல் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தகுந்த நேரத்துல அதுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட்டை ஒரு ட்ரெயின்டு சைக்கியாட்ரிஸ்ட் மூலமா நம்ம கொடுக்கறது தான் சரியான ஒரு அப்ரோச்சா இருக்கும். சரி, இது ஒரு பக்கம் வச்சிருவோம். இது போன்ற ஒரு விஷயம் வைரல் ஆகுது. இது இல்லாம நேத்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஒன்று இந்த மகாவிஷ்ணு அப்படிங்கிற நபர் ஒரு அரசு பள்ளியில போய் பேசினது வந்து வைரல் ஆச்சுன்னு பார்த்தோம். இன்னைக்கு அதே இஷ்யூ சம்பந்தமா இன்னொரு வீடியோ வைரல் ஆயிருக்கு. அதாவது அதே பள்ளியில் அந்த டீச்சர் இவரை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சொல்றாங்க, பரம்பொருள் ஃபவுண்டேஷன் சார்பாக எங்களுக்கு 1,00,000 ரூபாய் நம்ம பள்ளிக்கு இவர் வந்து டொனேட் பண்ணியிருக்கிறாரு, அப்படிப்பட்ட கலியுகம் கண்ட மாமனிதர் அப்படின்னு சொல்லி இந்த நபரை வந்து அவங்க பாராட்டுறாங்க. அப்போ இந்த நபருடைய பின்னணி என்ன, இவர் யாரு, என்ன விதமான பிரச்சாரங்கள்லாம் இவர் மேடைகள்ல பண்றாரு, எப்படி இவர் வந்து முன்னால பேசியிருக்கிறாரு, இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுதான் இந்த ஸ்கூல்ல இவரை இன்வைட் பண்ணியிருக்கிறாங்க. திராவிட கருத்துக்கள்னா என்ன? தந்தை பெரியார் சொன்ன மாதிரியோ இல்ல புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்ன மாதிரியோ ஒரு சமூகத்துடைய உண்மையான முன்னேற்றத்தை எப்படி நாம வந்து எடை போட முடியும்னா அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் எந்த அளவுக்கு வந்து தற்சார்போட இயங்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்துதான். அவங்களுக்கு பொருளாதார சுதந்திரம் இருக்கா, முடிவெடுக்கக்கூடிய சுதந்திரம் இருக்கா, அதிகாரம் அவங்க கையில இருக்கா, எல்லா துறைகளிலும் ஆண்களுக்கு இணையாக பெண்கள் இருக்கிறாங்களா, இதெல்லாம் வச்சுதான் ஒரு சமூகம் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கு அப்படிங்கறத நம்ம ஜட்ஜ் பண்ண முடியும். இன்னைக்கு ஒரு பக்கம் திமுக அரசு தொடர்ந்து அடுத்த தலைமுறை படிக்கணும், பெண்கள் படிக்கணும், ஆண்கள் படிக்கணும், முன்னேறணும், அவங்களுக்கான திறன் மேம்பாட்டை வந்து நம்ம அதிகப்படுத்தணும், எல்லா துறைகளையும் அவங்க வந்து உட்காரணும் அப்படிங்கறதுக்கான முயற்சியை எடுத்துட்டு இருக்காங்க. இது இன்னைக்கு நேத்து இல்லைங்க. இரு பெரு திராவிட கட்சிகளும் 1967 தொடங்கி இது போன்ற விஷயத்தை தான் அதிகம் நாம பேசிக்கிட்டு இருக்கோம்.
மூட நம்பிக்கைகளுக்கு இடம் கொடுக்காதீங்க. எந்த திராவிட கட்சியுமே பக்திக்கு எதிரானவங்களோ, இல்ல ஒரு சமயத்துக்கு எதிரானவங்களோ, இல்ல ஒரு மதத்துக்கு எதிரானவங்களோ அல்ல. இருபெரும் திராவிட கட்சிகளும் பக்தி என்பது ஒரு தனி மனிதனுடைய விருப்பு வெறுப்பு சம்பந்தப்பட்ட விஷயம். இதுல நாங்க தலையிட மாட்டோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. பகுத்தறிவை பயன்படுத்துங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. இந்திய அரசியல் அமைப்பு சட்டமும் அதுதான் சொல்லுது. ஒரு விஷயம் இருந்ததுன்னா அதுல உங்களுடைய பகுத்தறிவை பயன்படுத்துங்க. இது அறிவியலுக்கு முரணானதா, நமக்கு ஒவ்வாமையானதா, இது எந்த அளவுக்கு சாத்தியம், அறிவியல் பூர்வமா இதுல ஏதாவது அர்த்தம் இருக்கா, இதெல்லாம் பிரிச்சு பார்த்து புரிஞ்சுக்கிட்டு ஒரு விஷயத்தை உள்வாங்குங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட விஷயங்களை தானே இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு நாம கத்துக் கொடுத்துட்டு இருக்கோம். அதுவும் குறிப்பாக பெண் பிள்ளைகளுக்கு இதை தானே நம்ம கத்துக் கொடுக்குறோம். எந்த விஷயமா இருந்தாலும் ஏன், எதுக்கு, எப்படி அப்படின்னு கேள்வி கேளுங்கன்னு கத்துக் கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா காலங்காலமா இந்த சனாதன கருத்துக்கள் என்ன சொல்லுது? பெண்கள் ஆண்களுக்கு அடிமையாக இருக்கணும், ஆண்கள் சொல்றதுதான் பெண்கள் கேட்கணும், ஆண்களுடைய டைரக்ஷன்ஸ் படிதான் பெண்கள் வாழணும், ஆண்களை சார்ந்துதான் பெண்கள் இருக்கணும். இப்படிதானே காலங்காலமா இதே போன்ற கருத்துக்களை தானே ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் நமக்கு கடத்திக்கிட்டு வராங்க. இதை மாற்றணும் அப்படின்னு கடினமாக உழைத்து கிட்டத்தட்ட 50-60 ஆண்டு கால ஒரு திராவிட ஆட்சியில இதை மாற்றி இன்னைக்கு தமிழகத்தை ஒரு முன்னணி மாநிலமா நம்ம கொண்டு வந்து நிறுத்துறோம்னா, இன்னொரு பக்கம் ஒருத்தர் ரொம்ப சர்வசாதாரணமா 1,00,000 டொனேஷன் கொடுத்துட்டு ஒரு பள்ளிக்குள்ள வந்து உட்கார்ந்துக்கிட்டு சும்மா போற பக்கல சொல்லிட்டு போறான். 3,00,000க்கு மேல குருகுலம் இருக்குது, அங்கெல்லாம் மந்திரம் கத்து கொடுத்தாங்க. ஒரு மந்திரத்தை சொன்னா ஃபயர் வரும், ஒரு மந்திரத்தை சொன்னா மழை வரும், ஒரு மந்திரத்தை சொன்னா இங்கேருந்து அங்க பறந்து போயிடலாம். இதே தானே இந்த சங்கிகள் வட மாநிலங்கள்ல கரிக்குலம் அப்படிங்கிற பேர்ல கல்வி பாடத்திட்டத்துல இணைச்சிட்டு இருக்கிறாங்க. சாவர்கர் புல்புல் பறவையில பறந்தாரு. புஷ்பக விமானம் தான் உலகத்திலே முதலாவது கண்டுபிடிக்கப்பட்ட ஏரோப்ளேன். ராவணன் வந்து கிட்டத்தட்ட பறக்கக்கூடிய எவ்வளவோ விமானங்களை வச்சிருந்தாரு. இதெல்லாம் வந்து ஐஐடியில ஒரு ப்ரொஃபசர், ஒரு சங்கி ப்ரொஃபசர் பேசுறாரு. அப்போ இவர்களுடைய நோக்கம் என்ன அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. தி வீக்கர் செக்ஷன் ஆஃப் த சொசைட்டியை டார்கெட் பண்ண முயற்சி பண்றாங்க. பெண்கள் பலவீனமானவர்கள், வல்னரபிளா இருப்பாங்க, இவங்களை ஈஸியா பிரெயின் வாஷ் பண்ணிட முடியும், இது போன்ற விஷயங்களை ஈஸியா இவங்களுக்கு கடத்திட முடியும், இது மூலமா அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு இதை வந்து ப்ராபகேட் பண்ணலாம் அப்படிங்கிற அஜெண்டாவோட ஒர்க் பண்றாங்க. இந்த 2000 குழந்தைங்கள்ல அட்லீஸ்ட் ஒரு 500 குழந்தைகளை இதை உள் வாங்கிட்டு வீட்டுல போய் இதை பின்பற்ற ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களுடைய நிலைமை என்ன யோசிச்சு பாருங்க. அந்த பிள்ளைங்க நாளைக்கு கல்யாணம் ஆகி போச்சுன்னா அடுத்த தலைமுறைக்கு இதை கடத்தாதுன்னு என்ன நிச்சயம்? அப்போ ஒரு பக்கம் படி படி படின்ட்டு கையில கரண்டிய புடுங்கி கையில புத்தகத்தை கொடுத்து போமா படிமா வாழ்க்கையில முன்னேறு, உனக்கு வந்து எக்கனாமிக் செக்யூரிட்டி தேவை, அதிகாரம் இருக்கக்கூடிய பதவிகள்ல வந்து உட்காரு, முடிவுகள் எடு, உன் வீட்டை மாத்து, நாட்டை மாத்து அப்படின்னு நாம பெண்களை என்கரேஜ் பண்ணிட்டு இருப்போம். நாம 10 அடி முன்னாடி கூட்டிட்டு போனா இந்த சங்கி கூட்டம் 5 அடி பின்னால அவங்கள பிடிச்சு இழுக்குதுன்னா இது எவ்வளவு அநியாயமான ஒரு விஷயம். நேத்து நான் பதிவு போட்டோன்னு நிறைய பேர் கேட்டீங்க, இதுக்கெல்லாம் நீங்க ரொம்ப ஓவரா ரியாக்ட் பண்றீங்கன்னு சொன்னேன். ஓவரா ரியாக்ட் பண்ணல. எதிர்காலத்துல வரக்கூடிய ஆபத்தை உணர்ந்து எப்போவே உஷாரா இருங்க அப்படின்னு எச்சரிக்கை பண்றேன். நேத்து இன்னொரு வீடியோ வைரல் ஆச்சு. ஏதோ ஒரு தனியார் பள்ளியில ஆசிரியர் தினத்துக்கு பாத பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. இதைத்தானே குருகுலம் அப்படிங்கிற பேர்ல காலங்காலமா பண்ணிட்டு இருந்தாங்க. கடவுளுக்கு நிகரா கொண்டு போய் குருவை உட்கார வச்சீங்கன்னா அதற்கு என்ன அர்த்தம்? குரு என்ன தவறு பண்ணாலும் கேள்வி கேட்க முடியாது. கடவுள்கிட்ட கேள்வி கேட்கிறோமா? நமக்கு ஏதாவது நல்லது நடந்தா கடவுளுக்கு நன்றி சொல்றோம், கெட்டது நடந்தா சரி நாம ஏதோ பண்ணிட்டோம், அதுக்கு கடவுள் நமக்கு தண்டனை கொடுத்துட்டாரு அப்படின்ட்டு வாயை மூடிட்டு அதை அக்செப்ட் பண்ணிட்டு போறோம்ல. இதே சைக்காலஜி தானே இந்த பவர் ஸ்ட்ரக்சர்ல ஒர்க் ஆகும். யோசிச்சு பாத்தீங்களா? ஆனா திராவிடத்துல என்ன சொல்லி கொடுக்குறோம்? யாரு எதை சொன்னாலும் நம்பாத, நீயா பார்த்து படிச்சு புரிஞ்சு உணர்ந்து ஒரு விஷயத்துல முடிவெடு அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். அப்ப எது உயர்ந்த கருத்து யோசிச்சு பாருங்க. யாருடைய கடவுள் நம்பிக்கையும் நான் இங்க புண்படுத்தவே விரும்பல. அது உங்களுடைய தனி மனித சுதந்திரம். நீங்க எந்த மதத்தை வேணா பின்பற்றுங்க, எந்த கடவுளை வேணா பின்பற்றுங்க. ஆனா மூட நம்பிக்கைகளை அடுத்த தலைமுறைக்கு தயவு செஞ்சு கடத்தாதீங்க. இன்னைக்கு பக்தி அப்படிங்கிற பேர்ல இது போன்ற மூட நம்பிக்கைகள், இது போன்ற ரிக்ரெசிவ் தாட்ஸை அடுத்த தலைமுறைக்கு கடத்துனீங்கன்னா நீங்களே அவங்களுடைய வெற்றிக்கு, அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு ஒரு பெரிய முட்டுக்கட்டை போடுறீங்கன்னு அர்த்தம். இதற்காகத்தான் பள்ளிகளில் இது போன்ற விஷயங்கள் கூடாதுன்னு அரசியலமைப்பு சட்டத்திலேயே எழுதி வச்சிருக்கிறாங்க. இப்போ சொல்லுங்க, நான் ஓவரா ரியாக்ட் பண்றேன்னா?
இந்த யதார்த்தமா இருக்கக்கூடிய விஷயத்துல பேசுறேன்.